பிள்ளை இல்லாதிருந்த தன் மனைவிக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தார் ஈசாக்கு. கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட பொழுது கர்த்தரிடத்தில் விசாரித்தாள் ரெபெக்காள். கர்த்தரிடத்தில் கணவன் வேண்டினார், மனைவி விசாரித்தாள். அவள் பெற்றெடுக்க போகிற இரட்டை குழந்தைகளை குறித்ததான தெய்வ சித்தம் தெளிவாக வெளிப்பட்டது. இரண்டாவது, தெய்வ சித்தத்திற்கு கீழ்ப்படிதல். அமலேக்கை மடங்கடிக்கும்படி சவுலிடம் கர்த்தர் சொல்லியும் ஜனங்களுக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே சவுல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, சவுலை பார்க்கிலும் உத்தமனா இருக்கிற தாவீதை ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். மூன்றாவது, கர்த்தருடைய வழி நடத்துதல். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்ற பசுக்கள் வலது இடது பக்கமாய் விலகாமல் சரியாக இஸ்ரவேலை சென்றடைந்தது. கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவரால் போதிக்கப்பட்டு சமாதானத்துடன் வழிநடத்தப்படும் உன்னத அனுபவம் ஏற்படும். நான்காவது, சுயசித்தத்தை தேவ சித்தத்திற்கு விட்டுக் கொடுப்பது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள தேவ சித்தத்தை பலர் அங்கீகரிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து மத தலைவர்களிடமிருந்து எதிர்ப்பை சந்தித்த போதும், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணி தன்னை முழுவதுமாக தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டார். கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்து அவர் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று கர்த்தருக்காக செயல்படும் போது நீங்கள் கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருப்பீர்கள்.